ஏ மாயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பிரியா அக்கால அவங்க 4 மாசம் கன்சீவா இருக்காங்களாண்டி. ஏய், நல்ல விஷயம் தானடி. இதுல என்னடி உனக்கு பிரச்சனை? ஐயோ மாயா, உனக்கு புரியல. அவங்க கன்சீவா இருக்கிற மேட்டரே அவங்களுக்கு தெரியாது. வேற ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் போய் அங்க டாக்டர் பார்த்து சொல்லியிருக்காங்க நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு. 4 மாசத்துக்கு இவ்வளோ பேச்சு பேசுறியே. சைனால ஒரு பொண்ணு டெலிவரி ஆகிற வரைக்கும் பிரெக்னெண்டா இருக்குன்றதே தெரியாது, தெரியுமா? என்னது, குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவங்க பிரெக்னெண்டா இருந்ததே அவங்களுக்கே தெரியலையா? என்னடி புதுசா இருக்கு? இது பேரு தான் கிரிப்டிக் பிரெக்னன்சி. கிரிப்டிக் பிரெக்னன்சி அப்படின்னா? இது ஒரு வகையான மெடிக்கல் கண்டிஷன். இல்லை என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காதான். பேபி பம்பும் வெளியே தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாதான். ஒரு வேளை ஏதாவது காரணத்துக்காக அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே அவங்களுக்கு தெரியுமா. ஏய், நீ சொல்றத வச்சு பார்த்தா அப்ப அவங்களுக்கு மயக்கம் வாந்தி எல்லாம் வந்தே இருக்காது போலடி. ஆமாம், எந்த சிம்டமே தெரியாது. பேபி பம்பு வெளியே தெரியாதுல்ல. சரி, இவங்க எப்படிதான் கண்டுபிடிச்சாங்க? அவங்களுக்கு ஏதோ வயிறு வலி வந்திருக்கு. வயிறு வலி தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனப்புறம் தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அல்ட்ராசவுண்ட் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே குழந்தை பிறந்துச்சு. அவங்களுக்கு இதான் முதல் குழந்தையா இருக்குமோ? இல்லடி, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கே தெரியல. ஏன்னா அது வந்து கிரிப்டிக் ப்ரெக்னன்சி. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனப்போ அல்ட்ராசவுண்ட் பண்ணாங்கல்ல, அப்போதான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பிரியா அக்காவே பரவாயில்ல போலியடி, 4 மாசத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறது சகஜம்டி, விட்டுறடி.